எல்லா படமும் 100 நாள் ஓடின உடனே இந்த ரசிகர் மன்றம் அதிகமா போச்சு. அப்ப வைக்கும் பொழுது நம்ம சினிமாவிலே கமல் சார் ஒரு ஆள் தான் தங்கிட்ட வந்த ரசிகர் எல்லாம் சமுதாய பணிக்கு திருப்பி விட்டார். மக்கள் தொண்டுக்கு போங்க, சும்மான ஒரு சினிமா நினைச்சுக்கிட்டு கிடக்கூடாதுன்னு கொஞ்சம் புரட்சிகரமான எண்ணம் உள்ளவர். அதே நேரத்தில் எனக்கு திருவள்ளுவர் என் படம் 5 நாள் 100 நாள் 5 படம் 6 படம் 100 நாள் ஒன்றும் சும்மா இருப்பானுங்களா? அதுவும் என் கதை வந்து தென்னிந்தியா முழுக்கம் போடுச்சு, இந்தி தெலுங்கு வெங்கால் எல்லாத்தையும் போடுச்சு என் கதை. அதுல என்ன பண்ணிட்டானு நான் வரவும் போறேன், நிறைய ரசிகர்கள் வந்து விசேகர் ரசிகர் மன்றம் வந்து உட்காந்தானுங்க எல்லாம். யோ என் முதல் படம் தான் எடுத்தேன், ரசிகர் மன்றம் வச்சு கெட்டு தொலையாதான் முதல் படமே எடுத்தேன், நீங்கள் ஹீரோன்னு படம். ரசிகர் மன்றம் வச்சு கெட்டாத சினிமா நடிகனா பாரு, அவனை கொண்டு வந்து தரையில் ஆக்கிறாரு, காமராஜராவோ அண்ணாவோ பெரியாரெல்லாம் ஆக்கிடாத அப்படின்னு முதல் படம் எடுத்தேன். அவன் என்னைய வந்து ரசிகர் மனைவி ஆச்சு ஒரே மாலை எங்கேயுமா கொண்டு வந்து, சார் எனக்கு இந்த ஊருன்னு நிறைய பேர் ரசிகர் மன்றம் வச்சுட்டான். ஒரு 120 பேர் வந்துட்டான். எல்லாரையும் உட்கார வச்சு நான் சொன்னேன், நான் இன்னைக்கு இருப்பேன், நல்ல படம் எடுப்பேன், நாளைக்கு செக்ஸ் படம் கூட எடுத்துருவேன், நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ரசிகர் மன்றம் வச்சு கெட்டு போயிடுவேன் நீ. அதனால திருவள்ளுவர் பேர்ல திருவள்ளுவர் மக்கள் நற்பணி மன்றம் பேர் வைன்னு அத்தனை பேர் சொன்னோம்னா அவன் மூஞ்சி சுழிக்கிறான். திருவள்ளுவரை பார்க்கவே இல்லை, நாங்க திருக்குறளை ஒழுங்கா படிக்கவே இல்லை, நீங்க அந்த பேர் வைக்க சொல்றீங்களே அப்படின்றான். இனிமேலாவது தெரிஞ்சுக்க அப்படின்ட்டு என்னுடைய மன்றங்கள் அத்தனையும் திருவள்ளுவர் நற்பணி மன்றமா மாத்தினேன், மக்கள் நற்பணி மன்றம். இந்த மக்கள் என்ற வார்த்தை இவர் மையம் அப்படின்னு வச்சு நமது கமலஹாசன் சார் அவர் ஒரு ஆள் புரட்சிகரமான ஆள் தான் அது பண்ண. அப்ப வந்து மக்கள் வச்சாங்க, ஏன்னா படம் ஓடுது, சரி சொல்லிட்டாருன்னு எல்லாம் திருவள்ளுவர் வச்சாங்க. அது வச்சுட்டு ஒண்ணு என்ன ஆச்சு, படம் நல்லா ஓடனே அது எடுத்தது பூரா குடும்ப படம் நல்லா ஓடனா என்ன பண்ணுவான், கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கூப்பிடுவான். ஏகப்பட்ட இடத்துல என்ன கல்யாணம் பண்ணி வைக்க கூப்பிடுறான். வயசு சின்ன வயசு, எனக்கு நான் தான் தாலி எடுத்து கொடுக்குறோன்றான். ரசிகன் அது இதுல வந்தான், போய் ஒரு இடம் ரசிகன் தாலி எடுத்து கொடுக்குற கல்யாணம் பண்ணிட்டான். ஒரு ஆள் பெரியவர் சொல்றாரு, நாட்டுல எவ்வளவு பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இந்த சின்ன பையன் யாராவது போட்டு தாலியா அப்படி திட்டுறாரு. அது என் காதலே விழுது. ஏன்னா நான் பேண்ட் ஷர்ட் போட்டு இது போட்டிருப்பேன், பேண்ட் அந்த இது பனியன் போட்டிருப்பேன். ஏன்னா ரொம்ப போச்சு அப்படின்னு. ஒண்ணு கல்யாணத்துக்கு நான் தாலி எடுத்து கொடுக்க வரமாட்டேன்னு சொல்லணும், இல்ல ஒழுங்கா ட்ரெஸ் ஆயாவது மாத்தணும். அன்னைக்கு நான் வந்து வேட்டி சட்டையில மாட்டணும் தான், படுக்கும் போதும் தூங்கும் போதும் வெளியில போனாலும் எங்க போனாலும் வேட்டி சட்டை தான். ஏன்னா நான் மறுபடியும் அடுத்த போகணும்ல, பெரிய மனுஷன் சொல்லணும்ல, இல்லைன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல கேட்கறது நான் தானே. சும்மா எவனை ஜீன்ஸ் போட்டு ரோட்ல தோத்துற மாதிரி இருக்கிறான், அவன் போய் தாலி எடுத்து கொடுக்குறான், ஆனா கஷ்டமா இருக்கும்ல. அதுல இருந்து சினிமால நான் வேட்டி சட்டைனா நான் தான். அடுத்ததா இங்க வந்து பேசக்கூடியவர் பார்த்தோம்னா, கதைதான் தன் படத்தின் முதுகெலும்பு என்பதை உறக்க சொன்னவர். வரவு எத்தனா செலவு பத்தனா, காலம் மாறி போச்சு, விரலுக்கேற்ற வீக்கம் என்று நடுத்தர வருக குடும்பங்களை சித்தரிக்கும் கதையம்சம் உள்ள படங்களை இயக்கியவர். திருவள்ளுவர் கலைக்கூடம் என்ற தயாரிப்பு நிறுவனம் மூலம் பல உன்னதமான படைப்புகளை தயாரித்து நமக்கு அளித்த தயாரிப்பாளர், இயக்குனர், எழுத்தாளர் திரு வி. சேகர் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா பெரியவர் பிஜேபி அவர்களே, தம்பி திருமாவர்களே, இயக்குனர் ஞானசேகரன் ஐயா அவர்களே, ஞான ராஜசேகரன் அவர்களே, அதே போல எங்களுடைய இயக்குனர் சங்கத்துல, அதாவது எங்க இயக்குனரா இவங்க கூட இருந்து பணியாற்றி இருக்கிற சுப்பிரமணிய சிவா மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்களே, எதிர்க்க இருக்கிற பெரியவர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவரை பத்தி படம் நான் தான் எடுத்துக்கணும் முதல்ல. ஏன்னா திருவள்ளுவர் கலைக்கூடம்னு வச்சிருக்கிறவன் நான் தான். அந்த வாய்ப்பை வந்து சகோதரர் பாலகிருஷ்ணன் செய்திருக்கிறார்னா நான் அவருக்கு ரொம்ப நன்றி பட்டிருக்கேன். என் பேர் அவரை தட்டிட்டு போயிட்டார். நான் வந்து படம் பண்ணிட்டு இருக்கும்போது கலைஞர் அவர்கள் வந்து குரலோவியத்தை வந்து நீதான் எடுக்கணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு சொன்னார்.
ஏன்னா திருவள்ளுவர் கலைக்கூடம் அவர் சொல்லும் போதே சொன்னார், நான் தான் திருவள்ளுவரை விடாம சொல்லிட்டு இருக்கிறேன், அதுக்கு அடுத்து பாலச்சந்தர் சொல்லிட்டு இருக்காரு, அப்புறம் நீ, அதனால எங்களுடைய குரல் வழித்தை நீ எடுக்கணும் அப்படின்னாரு. அப்ப என்னன்னா எனக்கு சினிமால ரொம்ப பீக்கல் இருக்கேன், அதாவது பூஜை போட்டாலே கோடி கோடியா வித்துரும். அப்ப என்னன்னா அடுத்து அடுத்து படங்கள் கம்மிட் ஆயிருக்கிறதுனால இதை விட்டுட்டு நான் அங்க போனா திருப்பி இங்க கேப் வந்துடும். அந்த இடத்துல வேற ஒருத்தர் ட்ரெயின்ல இது போடுவாங்க, துண்டு போட்டு வைப்பாங்க தெரியுமா சீட்டுக்கு, அந்த மாதிரி பண்ண வேற ஒருத்தர் வந்துருவாங்க, அந்த சினிமால இடம் போயிடும். அதுக்காக கலைஞர் அவர்கிட்ட சொன்ன கொஞ்சம் ஆகட்டமே, இந்த படங்கள்லாம் முடிச்ச உடனே பண்றேனே அப்படின்னாரு. அப்புறம் தான் வேற சில பேர்கிட்ட கொடுத்து அவர் கலைஞர் அதை பண்ண முடியுது. அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு. நான் இங்க திருவள்ளுவர்னும் போது இன்னொன்னையும் நான் குறிப்பிட விரும்புறேன். நான் 19 வயசுல திருவள்ளுவர் தான் வந்து என் வீட்டுல வச்சிருப்பேன். எங்க வீட்டுல எல்லா சாமியும் கும்பிடுவாங்க, நான் அதுல ஒன்றும் தொல்லை கொடுக்க மாட்டேன். ஆனா திருவள்ளுவர் மட்டும் நான் இதுவா பண்ணுவேன். ஏன்னா நான் பொது உடைமை இயக்கத்துல இருந்து வந்தவன் இல்லையா, அதனால பொது உடைமை இயக்கத்துல இருந்து வந்தவன் நான். அதாவது ஒண்ணு வணங்கணும், சும்மா நாத்திகனா இருக்கக்கூடாது, ஆனா வணங்குறது உருப்படியா இருக்கணுன்றதுக்காக திருவள்ளுவர் வச்சுக்குவேன். எங்க வீட்டுல கும்பிடுறதை நான் வேணான்னு சொல்ல மாட்டேன், அது உன் விருப்பம், நல்லது அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, இந்த சாமியெல்லாம் நம்மள வாழ வைக்கிறாரு, திருவள்ளுவர் என்ன பண்றாருன்னாரு, உனக்கு வீட்டுக்காரா ஒழுங்கா கொடுத்துருக்காரு, அதான் திருவள்ளுவர் அப்படி சொல்லிட்டு தான் அப்படி ஓடிக்கிட்டு இருந்தது. இது நான் வந்து 35 வயசுல தான் சினிமாவுக்கு வந்தேன். அது வரைக்கும் நான் சினிமாவில் இல்லை, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கவர்மெண்ட்ல ஹெல்த் இன்ஸ்பெக்டரா வேலை செய்யிருந்தேன். எதிர்பாராம பாக்கியராஜ் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீ சினிமாவுக்கு வரணும்னு கூட்டிட்டு வந்துட்டாரு. லேட்டா தான் வந்தேன், ஆனா வந்து சினிமாக்குள்ள வந்துட்டு பிறகு அப்புறம் பாக்கியராஜ் கிட்ட அசிஸ்டண்டா இருப்ப பெரும்பாலும் பெருசா ஆயிடுவாங்க, பார்த்திபன் பாண்டியராஜ் எல்லாம் வர மாதிரி. எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்தது. நான் அவர் படம் தயாரிப்பு ஆயிட்டு நானே தயாரிப்பாளராக மாறிட்டேன். அப்போ என்ன தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது நான் திருவள்ளுவர் கலைக்கூடம் பேர் வச்சேன். அப்ப உடனே டிஸ்ட்ரிபியூட் சொன்னாரு, எனக்கு படம் வேணான்னாரு. ஏன்னு, நீ திருவள்ளுவர்னு பேர் வச்சு அவார்டு படம் மாதிரி ஏதாவது எடுத்து நீ அதை வாங்கி போய் தேடல போட்டு எவனும் பார்க்கலன்னா என்ன ஆகும், நம்பி நான் லட்சங்களை கொடுக்குறேன் அப்படின்னு போயிட்டாரு. ஏடா திருவள்ளுவர் நான் திருவள்ளுவருக்கு எனக்கு சிறு வயசுல இருந்தே பிடிக்கும்ன்றதுனால நான் வச்சுவிட்டேன். ஆனா அவன் என்ன நினைக்கிறான், நான் திருவள்ளுவர் கலைக்கூடம்ன்றது திருவள்ளுவர் மாதிரி எது இந்த திருக்குறள் மாதிரி எடுத்துவார் போட்டிருக்கு அப்படின்னு பயம் வந்துருச்சு அவளுக்கு. நான் அவளுக்கு சமாதானம், அதுக்குள்ள நம்ம ப்ரொடியூசர் பேர் மாத்திருங்க, தயாரிப்பு நிறுவனத்துடைய பேரை மாத்திடலாம் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பார்க்கலாம்னா நம்ம படம் முடிகிற வரைக்கும் நம்ம ப்ரொடியூசர்களை கூட்டு பார்ட்னர்களே எனக்கு தொல்லை பண்ணிட்டான். என்னப்பா ஒரு திருவள்ளுவர் தேவையில்லாம வச்சு தொலைச்சு டிஸ்ட்ரிபியூட்டரா பயப்படுறான், இந்த மாதிரி வந்து ஒரு திருக்குறளை போய் என்ன நினைச்சிட்டான்னா திருக்குறளை சொல்லி பொழிப்பறி சொல்லிக்கிட்டே இருப்பார் பொழுது படம் முழுக்கும் அப்படின்னு ஏதோ நினைச்சிட்டான் போல் இருக்கு. என்னடா வம்பு இருக்கு அப்படின்ட்டு படம் முடிஞ்சது, போட்டு காமிச்சேன். படம் நல்லா இருந்தது, அவங்களுக்கு பல கோடி பல லட்சம் சம்பாதிச்சிட்டாங்க எல்லாம். அதுக்கப்புறம் அதே டிஸ்ட்ரிபியூட்டர் கூட என்ன சொல்றாரு, சார் அந்த சென்டிமெண்ட் அந்த திருவள்ளுவர் கலைக்கூடமே வைங்க சார் அப்படின்றாரு. ஓடல்லாம் திருவள்ளுவர் வச்சா போச்சுவாங்க. நான் எனக்கு என்ன பயம் வந்துச்சு தெரியுமா, இந்த படத்துல இந்த படம் ஓடுதோ ஓடலையோ கவலை இல்லாம படம் எடுக்கணும். ஆனா ஓடலன்னா என்ன நினைச்சிருவான், திருவள்ளுவர் பேர் வச்சு திருவள்ளுவர் பேர் கெட்டு போயிடும். சென்டிமெண்டா திருவள்ளுவர் பேர் வச்சா அந்த படம் ஓடலையாட்டான என்ன ஆகுது, நம்மளால திருவள்ளுவர் கேட்ட பேர் வரக்கூடாது. அதுக்காக விழுந்து அடிச்சு அந்த படம் நல்லா வரணும்னு பண்ணேன் நான். இந்த வரவேட்டினா படம் எல்லாம் திருவள்ளுவர் கலைக்கூடத்துல தான் வந்தது. வந்த பிறகு அவன் என்ன சொல்றான், திருவள்ளுவர்னு வைங்க அப்படின்னு. இப்ப பெருமையா பேச திருவள்ளுவர் கலைக்கூடத்துல தான் நான் படம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன். இப்ப திருவள்ளுவருக்கு வியாபாரம் அதிகமாகி போச்சு. அப்படிலாம் வந்த பிறகு எனக்கு எல்லா படமும் 100 நாள் ஓடின உடனே இந்த ரசிகர் மன்றம் அதிகமா போச்சு. அப்ப வைக்கும் பொழுது நம்ம சினிமாவிலேயே கமல் சார் ஒரு ஆள் தான் தங்கிட்ட வந்த ரசிகர் எல்லாம் சமுதாய பணிக்கு திருப்பி விட்டார். அவர் மக்கள் தொண்டுக்கு போங்க, சும்மான ஒரு சினிமா நினைச்சுக்கிட்டு கிடக்கூடாதுன்னு கொஞ்சம் புரட்சிகரமான எண்ணம் உள்ளவர். அதே நேரத்துல எனக்கு திருவள்ளுவர் எனக்கு படம் 5 நாள் 100 நாள் 5 படம் 6 படம் 100 நாள் ஒன்னும் சும்மா இருப்பானுங்களா. அதுவும் என் கதை வந்து தென்னிந்தியா முழுக்கம் போடுச்சு, இந்தி தெலுங்கு வங்காள் எல்லாத்திலையும் போடுச்சு என் கதை. அதுல என்ன பண்ணிட்டானுங்க, நான் வரவன் போறான் நிறைய ரசிகர்கள் வந்து விசேகர் ரசிகர் மன்றம் வந்து உட்காந்தானுங்க எல்லாம். யோ என் முத படம் தான் எடுத்தேன், ரசிகர் மன்றம் வச்சு கெட்டு தொலையாதான் முத படமே எடுத்தேன், நீங்கள் ஹீரோன்னு படம். ரசிகர் மன்றம் வச்சு கெட்டாத சினிமா நடிகனா பாரு, அவனை கொண்டு வந்து தரையில் ஆக்கிறாரு, காமராஜராவோ அண்ணாவோ பெரியாராலும் ஆக்கிடாத,
அப்படின்னு முதல் படம் எடுத்தேன். அவன் என்னைய வந்து ரசிகர் மனைவி ஆச்சு ஒரே மாலை எங்கேயுமா கொண்டு வந்து சார் எனக்கு இந்த ஊருன்னு நிறைய பேர் ரசிகர் மட்டம் வச்சுட்டான். ஒரு 120 பேர் வந்துட்டான். எல்லாரையும் உட்கார வச்சு நான் சொன்னேன், நான் இன்னைக்கு இருப்பேன், நல்ல படம் எடுப்பேன், நாளைக்கு செக்ஸ் படம் கூட எடுத்துருவேன். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ரசிகர் மட்டம் வச்சு கெட்டு போயிடுவேன் நீ. அதனால திருவள்ளுவர் பேர்ல திருவள்ளுவர் மக்கள் நற்பணி மன்றம் பேர் வைக்கணும். அத்தனை பேருக்கு சொன்னோம்னா அவன் மூஞ்சி சுழிக்கிறான், திருவள்ளுவரை பார்க்கவே இல்லை, நாங்க திருக்குறள் ஒழுங்கா படிக்கவே இல்லை, நீங்க அந்த பேர் வைக்க சொல்றீங்களே அப்படின்றான். இனிமேலாவது தெரிஞ்சுக்க அப்படின்ட்டு என்னுடைய மன்றங்கள் அத்தனையும் திருவள்ளுவர் நற்பணி மன்றமா மாத்தினேன். மக்கள் நற்பணி மன்றம். இந்த மக்கள் என்ற வார்த்தை இவர் மையம் அப்படின்னு வச்சு நமது கமலஹாசன் சார் அவர் ஒரு ஆள் புரட்சிகரமான ஆள் தான் அது பண்ண. அப்ப வந்து மக்கள் வச்சாங்க. ஏன்னா படம் ஓடுது, சரி சொல்லிட்டாருன்னு எல்லாம் திருவள்ளுவர் வச்சாங்க. அது வச்சுட்டு ஒண்ணு என்ன ஆச்சு, படம் நல்லா ஓடனே அது எடுத்தது கூட குடும்ப படம் நல்லா ஓடனா என்ன பண்ணுவான், கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கூப்பிடுவான். ஏகப்பட்ட இடத்துல என்ன கல்யாணம் பண்ணி வைக்க கூப்பிடுறான். வயசு சின்ன வயசு எனக்கு, நான் தான் தாலி எடுத்து கொடுக்குறோன்றான். ரசிகன் அது இதுல வந்தான். போய் ஒரு ரசிகன் தாலி எடுத்து கொடுக்குறேன் கல்யாணம் பண்ணிட்டான். ஒரு ஆள் பெரியவர் சொல்றாரு, நாட்டுல எவ்வளவு பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இந்த சின்ன பையன் யாராவது கூட்டம் தாலியா அவர் திட்டுறாரு. அது என் காதலே விழுது. ஏன்னா நான் பேண்ட் ஷர்ட் போடுவேன், இது போட்டிருப்பேன், பேண்ட் அந்த இது பனியன் போட்டிருப்பேன். ஏடா ரொம்ப போச்சு அப்படின்னு. ஒண்ணு கல்யாணத்துக்கு நான் தள்ளி எடுத்து கொடுக்க வரமாட்டேன்னு சொல்லணும், இல்ல ஒழுங்கா ட்ரெஸ் ஆயாவது மாத்தணும். அன்னைக்கு நான் வந்து வேட்டி சட்டையில மாட்டணும் தான். படுக்கும் போதும் தூங்கும் போதும் வெளியில போனாலும் எங்க போனாலும் வேட்டி சட்டை தான். ஏன்னா நான் மறுபடியும் அடுத்த போகணும்ல, பெரிய மனுஷன் சொல்லணும்ல, இல்லைன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அவன் கேட்கறது நான் தானே. சும்மா எவனை ஜீன்ஸ் போட்டு ரோட்ல தோத்துற மாதிரி இருக்கிறான், அவன் போய் தாலி எடுத்து கொடுக்குறான். ஆனா கஷ்டமா இருக்கும்ல. அதுல இருந்து சினிமால நான் வேட்டி சட்டைனா நான் தான், வேற யாரும் இல்லை. வேட்டி சட்டை போட்டவங்கன்னு ஒருத்தர், நானும் விஜயகாந்த். அது கூட ஷூட்டிங் நேரத்துல இருக்க மாட்டேன், மற்ற நேரங்கள்ல 2 பேர் தான் வேட்டி சட்டைக்காரனே பேரு. ஏன்னா இந்த திருவள்ளுவர் நம்மளை கொண்டு மாத்திக்கிட்டே வராரு. நான் திருவள்ளுவர்ல வந்துட்டு பிறகு என்ன ஆச்சுன்னா, படங்கள்லாம் நல்லா ஓட ஆரம்பிக்குது. இப்ப நான் இந்த விஷயத்துக்கு வந்தாரு. நான் இப்போ திருவள்ளுவர் வந்து நான் ஏன் நேசிச்சு அந்த பேரை வச்சேன், எவ்வளவு பேர் எங்க அம்மா பேர்ல வைக்கலாம், எங்க அப்பா பேர்ல வைக்கலாம், யார் பேருன்னா வைக்கலாமே, என்ன வளர்த்தவங்க தானே. திருவள்ளுவர் பேர்ல வச்சேன்னா இல்லறத்தை பத்தி மிக சேர்ந்த உலகத்துல எதையே நீ, அதாவது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நீ இன்ஜினியரோ டாக்டரோ அதெல்லாம் பத்தி இல்ல, நீ ஃபேமிலி மேன் நீ பெரிய ஆளுன்றார் அவர். இல்லறவாசிதான் உலகத்துல பெரிய ஆளுன்றார் அவர். இப்ப திருமணம் நடக்குது, திருமணத்தை பாத்தீங்கன்னா இவதான் டாக்டர், அவர் காலில் விழுந்து விழ மாட்டாங்க, இவதான் என்ஜினியர் காலில் விழுந்து விழ மாட்டாங்க. மேரேஜ் ஆனவன் எவனும் அவங்க கால தான் விழுவான். மேரேஜ் ஆனவனுக்கு தான் இன்னும் அந்தஸ்து இருக்குன்னா வாழ்த்துக்கிற தகுதி இருக்கு. நல்லது கெட்டது வாழ்க்கையில் இல்லறம் நல்லது நல்லறம் அல்ல. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த குவாலிபிகேஷன்லயே ஃபேமிலி மேன் என்ற ஒரு குவாலிபிகேஷன் தான் உலகத்திலேயே உயர்ந்தது. அப்ப அந்த ஃபேமிலி அப்படி சொன்ன திருவள்ளுவர் எனக்கு பிடிச்சு போச்சு. அது நான் ஃபேமிலி படம் எடுக்கிறதுல எல்லாரும் இல்லைன்னா வேற ஒண்ணுமே உலகத்தை சேர்ந்தது இல்லைன்றாரு. 2வது நானும் பார்ப்பேன், எத்தனையோ கடவுளை உலகம் பூரா இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற சிவபெருமான் மட்டும் அவரு பார்வதி பக்கத்துல ஒரு விநாயகர் இருந்தார், பார்க்க ஒரு முருகன் ஃபேமிலியோட உட்காந்துருப்பார். நம்ம ஊர்ல தான் ஃபேமிலிக்கு முக்கியத்துவம். மற்ற ஊர் கடவுள்லாம் ஒண்டியா இருப்பாங்க. அது இயேசுநாதரா இருப்பான் தனியா இருப்பாரு, நபிகளா இருப்பான் தனியா இருப்பாங்க, சில டைம்ல ராமர் எப்பயாவது வருவார் தனியா தான் இருப்பாங்க, எல்லாம் காமிப்பாங்க. ஆனா ஃபேமிலியோட இருந்தாதான் நம்ம ஊர் கடவுளே மதிப்பான் போலுது. சிவனுக்கு அந்த நிலைமை, ஃபேமிலி தான் நீ சிவனை நீ பார்க்க முடியும். அப்போ நம்ம ஊர்ல வந்து ஃபேமிலிக்கு கடவுளே மரியாதை கொடுக்குறாருன்னா அப்ப நாம கொடுத்தாருனும்ல. அப்படித்தான் அந்த ஃபேமிலி படங்களை நான் வந்து உள்ள கொண்டு வந்தேன். இப்ப திருவள்ளுவருக்கு இதனாலதான் நான் திருவள்ளுவரை பின்பற்ற ஆரம்பிச்சேன். நான் இங்க ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கணும். அண்ணா அவர்கள் திருவள்ளுவரை படம் எடுக்கிறாரு. ஆக்சுவலா போய் யாருக்கெல்லாம் ஒரு ஹீரோக்கா பாலகிருஷ்ணன் டைரக்டர் சொல்றேன் நானு, அவர் போய் ஏதோ ஒண்ணு காலை போச்சு படம் பண்ணா 4 காசு கிடைக்கும், ஒரு பேர் கிடைக்கும். அதை விட்டுட்டு அவர் காமராஜர் ஐயா பத்தி படம் எடுக்கிறாரு, அடுத்தது இது எடுக்கிறாரு. இதெல்லாம் என்ன தெரியுங்களா, காசு கொடுத்து சூனியம் வச்சுக்கிற மாதிரி. அதாவது இது மாதிரி கஷ்டம் வெளியில எங்கேயும் இருக்காது. எல்லாம் வாழ்த்துவான், வெளியில போய் என்ன பேசுவான் தெரியுமா,
அதெல்லாம் உருப்படாத, ஏதாவது ஒரு ஏரியா வச்சு படம் பண்ணாம 2 ஏரியாவில் காசு சம்பாதிச்சு இங்க வந்து சொல்லுவான் பிரமாதமா பண்ணீங்கன்னு, இது தேடாதுன்னு சொல்லிதான் வெளியில பேசிட்டு போவான். எது நிச்சயம் போனது. ஏன்னா திருவள்ளுவரே வந்து திருக்குறள் எழுதுறதுக்காக மாலெல்லாம் போட்டு வரவேற்று யாரும் ஒன்றும் பண்ணல. திருக்குறள் எழுதுறதுக்காக நாடு கடத்தப்பட்டார் திருவள்ளுவர். திருக்குறள் எழுதுறதுக்காக சேர சோழ மன்னர்கள் 3 பேருமே அவர் வந்து கைவிட்டாங்க. பிறப்பு ஒக்கும் பிறப்புல எல்லாரும் சமன்னு சொல்லி தொலைச்சுட்டாரு அவரு. அது ஒரே காரணத்துக்காக அச்சுறுத்தினாங்க. அப்புறம் ஒரு சோழ மன்னன் கூப்பிட்டு திருவள்ளுவரை, பா உன் திருக்குறள் நான் அரங்கேற்றேன், சைவம் சிறந்ததுன்னு எழுது அப்படின்னாரு. ஒருத்தர் வைணவம் சிறந்ததுன்னு எழுதினாரு. கடவுள் வார்த்தை கூட வைணவம் சைவம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை நான் சொல்ல மாட்டேன், சொன்ன நீங்க சண்டை போட்டீங்க வைணவம் சைவம், பின்னாடி என் திருக்குறள் 2000 உடச்சுவீங்க. அதனால மத அடையாளமே எந்த இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மத அடையாளம் அது அந்த 2 குறளை மாற்றியிருந்தாலும் சோழ மன்னனே அவர் அரங்கேற்றிருப்பார். மாற்ற மாட்டேன்றார். சரி என்னையாவது புகழ்ந்து எழுதியானாரியோ, கடவுளே புகழ்ந்து எழுத மாட்டேன்னா அப்புறம் ஒண்ணு எங்க புகழ்ந்து வேலையை பாருன்னா. அப்படியே அவருக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை ஆண்டார் திருவள்ளுவர். திருவள்ளூர் மாவட்டத்தை வந்து ஆண்டவர் பிறந்தது வந்து கன்னியாகுமரி. அவர் நாட்டுப்படிங்க துவச்சி விட்டாங்க. அவர் போய் தலைமறை வாழ்க்கை வாழ்ந்து இது பெருங்களா தறி இது பண்ணுவாங்களே தறி அடிக்கிற தொழில், அதுல வந்து தலைமறை வாழ்க்கை வாழ்ந்து இந்தியா விட்டே போய் இலங்கையா ரொம்ப நாள் வாழ்ந்த ஏழுவலசிங்கன் காலத்துல வாழ்ந்து அங்க போய் அப்புறம் அரசியல் மாற்றம் வந்த பிறகு மதுரையில வந்து சமண மத ஆட்சிக்கு வருது. அவங்க வந்து கொஞ்சம் சாதி இதெல்லாம் இல்லாதவங்க, மத பற்றெல்லாம் இல்லாதவங்க வந்து அப்புறம் திருக்குறள் அரங்கேற்றாரு. அப்ப அவர் நாடு கடத்தப்பட்டவர், வஞ்சிக்கப்பட்டவர், நாட்டை எழுந்தவர். அவங்க மனைவில நீங்க எங்கே கேட்டு பாருங்க, நம்ம வீட்டுல 2 நாள் பிரியாணி வாங்கி கொடுக்கல, பொண்டாடி பேச மாட்டுது. ஆனா கீழே கிடக்கிற ஒவ்வொரு சோரியும் அலசி அதை ஊசியா குத்தி சாப்பிடாங்கன்னா எவ்வளவு வறுமையை, அதாவது பிச்சைக்காரோட கொடுமையான வறுமையை சந்திச்சிருக்காரு திருவள்ளுவர். நாம என்ன திருக்குறளை பாராட்டுறது முக்கியம் இல்ல, திருவள்ளுவரா வாழறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க போய்ங்க ஒரு கிறிஸ்துவ நாட்டுல போய் ஒரு முஸ்லிம் குரான் நூலை கொடுங்க, வாங்க மாட்டாங்க. ஐயா நாங்க கிறிஸ்டின்ஸ், ஒரு பைபிள் கொடுங்க வாங்கிக்கிறோம், குரானை வேற யாராவது முஸ்லீம்ஸ் கிட்ட கொடுங்கன்னு வாங்க. ஒரு முஸ்லீம் கிட்ட போய் பைபிளை கையில் கொடுங்க இதை வாங்கிக்கணும், ஐயா நாங்க கிறிஸ்டின்ஸ், நாங்க வந்து குரான் படிக்கிறது இல்லை, இது அவங்க கிட்ட வந்து பைபிள்லாம் வந்து கிறிஸ்டின்ஸ் கிட்ட கொடுன்னுவாங்க. ஒரு இந்து கிட்ட போய் கொடுத்தா ஐயோ பகவத்கீதை நாங்க எதையுமே தோண மாட்டேன்னுவாங்க அவங்க. ஆனா 3 பேரையும் கூப்பிட்டு ஒரே ஒரு நூலை கொடுத்தீங்கன்னா 3 பேர் வாங்குவான். அதான் திருக்குறள். இத 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு யோசனை பண்ணி வைக்கிறாரு. மத சண்டை வரும் வருங்காலத்துல இவன் அவனும் சண்டை போட்டுக்குவான். சண்டை போட்டுக்கும் போது நம்மள 3 ஆக்கிடுவான். மத பிரச்சனையில இந்த சிக்கல்ல மாட்டக்கூடாதுன்னு எந்த மதத்தையும் உள்ள சொல்லாம திருக்குறள் சொல்லியிருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளு. நீங்க இலங்கை எடுத்துங்க, புத்தர் நல்ல கருத்து சொன்னாரு. அந்த பக்கம் சிவன் தான் நல்லது சொன்னார். யாழ்ப்பாணத்தை இருக்கிற தமிழர்கள் சிவன் அற்புதமா சொன்னார், அன்பே சிவன் சொன்னார். 2 பேரும் அடிச்சுக்கிறாங்களே. அந்த இயேசு நல்லா சொன்னார் ஈரான் இஸ்ரேல்ல. இந்த பக்கம் இருக்கிற ஈரான்ல இருக்கிற யாரு நபி நாயகன் நல்லா சொன்னார். 2 பேரும் பிணிக்கிறாங்களே. மதம் மோதிக்குது. புத்தரோட நல்ல கருத்து சொன்னவங்க இருக்காங்களா? சிங்களவன் நம்மள அடிக்கிறான்ல, இந்த புத்தர் சொன்னது அவன் கடைபிடிக்கிறான். அதனால மதம் அபின் அப்படின்னு அன்னைக்கே வந்து அது என்ன பண்றாருன்னா திருவள்ளுவர் அழகான வேலையை போட்டார். அத நாம வந்து என்ன பண்ணும் வாழ்க்கையில. நான் மறுபடியும் இப்ப சொல்றேன், திருவள்ளுவர் காலத்துல வந்து சாய கடலாம் கிடையாது, கல்லு கடை தான் இருந்தது. இந்த கல்லு மரத்தில் ஏற்பாங்களா, அதனால கல் ஒண்ணு எழுதினார். இப்ப திருவள்ளுவர் இருந்தா என்ன பண்ணுவது தெரியுமா? சொல்லுங்க, திருவள்ளுவர் இருந்தா என்ன பண்ணுவது தெரியுமா? ஒரு 4-5 கட்சி நாட்டை ஒட்டியே துவச்சுவார். என்னடா அது, உன் பட்ஜெட்ல மொத்தமே வந்து சாராய வியாபாரத்தில் தான் பட்ஜெட்டே ஓடுதாம துவச்சிருவார். இது திருவள்ளுவர் உள்ள வரவே மாட்டார் இந்த ஊர்ல. நாம தான் விழா நடத்துறோம். உண்மையிலேயே திருவள்ளுவர் உயிரோட வந்தாருன்னா இங்க இருக்கிற கட்சிகளையும் அடிச்சு போட்டு நீ வந்து ஏதாவது பிரச்சாரம் பண்ணி நம்ம சாராய கடை மூடிட்டு போற அப்படின்ட்டு. திருவள்ளுவர் உயிரோட வந்தா சேர்த்துக்க மாட்டாங்க, ஓட்டுரி மட்டும் கொடுக்க மாட்டாங்க அந்த ஊர்ல. ஏன்னா அவர் கொள்கை எந்த இந்த மண்ணுக்கு விரோதமா இருக்கிற காலகட்டம். அதே மாதிரி திருவள்ளுவர் மறுபடியும் சொல்றேன், இங்க வந்து கல்லு அன்னைக்கு வேணான்னாரு. நான் சொல்லுவாரு திருவள்ளுவர் இருந்தாரு கல்லு கடையை தான்னு சொல்லுவாரு, சாராய கடை மூடுறான்னு. ஏன்னா அட்லீஸ்ட்
விவசாயிகள் லட்சக்கணக்கான மரம் வச்சிருக்கான், அவனாவது 4 காசு பொழைப்பான். கழுகடைய திறப்பாரு, சாராய கடையத்தை மூடுவார். ஏன்னா இது இல்ல, அப்ப அது இருந்தா இதையும் சேர்த்து பேசியிருப்பாரு. ஆக திருவள்ளுவரை நாம் பின்பற்றுவது என்னன்னா, சாராய கடையை மூடினாதான் தமிழ்நாட்டில் திருவள்ளுவரை நம்ம பேசணும். சாராய கடையை மூடாம வெறுமையே திருவள்ளுவர் பேசுறது என்ன தெரியுங்களா? தீவிரவாதி எங்கேயோ தண்ணி இருந்து பேசுற மாதிரி, அது வீட்டுல மறைமுகமா கஷ்டத்திட்டு பேசிக்கிற மாதிரி. தயவு செய்து சொல்கிறேன், திருமாவர்களுக்கு இருக்கிறாரு, மற்றவங்களுக்கு சாராய கடை இல்லாத ஒரு தமிழ்நாடு. உங்க கட்சியில கூட சாராயம் சாப்பிடுறியா? நீ வேணாம், நீ நல்ல வசதி வாய்ப்பு வந்து சாப்பிடு. சோத்துக்கு இல்லாம நீங்க உனக்கு என்னடா சாராயம் கேளுங்க. ஒவ்வொரு கட்சியும் தான் கட்சியா இருக்கிறவன சாராயம் சாப்பிடாம விட்டாக்கா சாராயம் நின்று போயிடும்ல. ஆனா பேசுறது மட்டும் பேசுறது அந்தந்த கட்சி இருக்கிறவங்க அப்படியே பண்ணிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு வந்து சாராயத்துல வந்து அதிக வருமானம் உள்ள ஒரு நாடு. அது சாராயத்தை எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு என்ன ஆகுது? அது திமுக இருக்கட்டும், அண்ணா திமுக இருக்கட்டும், தயவுசெய்து சொல்கிறேன், சாராயம் இல்லாத ஒரு தமிழ்நாடு வந்தால் தமிழ்நாட்டுல திருவள்ளுவர் வாழ்வார். இல்லைன்னா நாம தான் பேசியிருக்கோம், இந்த ஊருக்குள்ளே எல்லைக்குள்ளேயே கால வைக்க மாட்டாரு. இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் இந்த இது இருக்குல்ல, வெள்ளக்காரன் இல்லைன்னா திருவள்ளுவர் இடையில தூத்திய மூடிட்டு இருப்பாங்க. அவங்க கொண்டு போய் ஊரு ஊரா சொல்லி நம்மளை தூக்கி விட்டு நல்லா பண்ணிட்டான். அதனால இந்த படம் எடுத்த இயக்குனருக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இதில் நடிச்சவங்களையும் நான் ஒரே வகையில் பாராட்டேன். இதுக்கு பொருத்தமான சில விஷயத்துல என்னன்னா, சில பொருத்தமான கதையில பொருத்தமான ஆளுகளை போட்டா அவங்களே எடுத்துட்டு போயிடுவாங்க அந்த கதையை. அந்த மாதிரி ஐயா டைரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இத போட்டு இருக்கிற நடிகர்கள்லாம் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமான ஆளை செலக்ட் பண்ணி போட்டார். இது வாசிக்கா நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது அவங்க ஊர்ல வாசிக்க போல தெரியுது இல்லையா? அப்படி அமைதியா இருக்குது. அதே மாதிரி கொண்டு வந்து போட்டார், அது போதுமாகி போச்சு. இன்னொரு அம்மா ஒரு நல்ல கேரக்டர் அது வந்துட்டு போச்சு. இந்த மாதிரி தம்பி கொண்டு நல்லா பேசினாரு, எங்க ஒரு கதாநாயகன் வச்சு கதா பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுருந்தோம். அவங்க பறந்துருவாங்க. நீ மாறி மாறி போட்டுன்னு வச்சு ரொம்ப ஸ்டைலாக போய் திருவள்ளுவரா போட்டுனா டான்ஸ் போடா ஒரு மாதிரி இருக்கும். பொருத்தமான கேரக்டருக்கு பொருத்தமான ஆளுங்களை போட்டு இந்த படத்தை ஐயா எடுத்திருக்காரு. அவர் சினிமாவில இது எதிர்நீச்சல். இந்த படம் ஓடுறதுக்கு யாரும் செய்யணும்னா இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தான் நம்ம வேணும். பத்திரிகையாளர் தான் வந்து பாரதியா 14 வயது 8 லட்சத்தில் எடுத்தாரு. இவங்க தான் தூக்கி விட்டாங்க. பாரதியாவை தூக்கி விட்டு எழுதி தூக்கிட்டாங்க. முள்ளு மலரும் மகேந்திரன் தூக்கி விட்டாங்க. பாக்யராஜ் சின்ன படம் தூக்கி விட்டாங்க. பார்த்திபன், விக்ரமன், நாங்களாம் ரொம்ப சின்ன படம். இந்த சுந்தரராஜன் சொல்லிட்டு இவரு நெல்லை சுந்தரராஜன் ஒருத்தர் பத்திரிகையாளர்லாம் தூக்கி விட்டுதான் நாங்களாம் மேல வந்தோம். எப்பயுமே வந்து ஆள் பாதி ஆடை பாதி. நாம எடுக்கிற படத்தை சரக்கு இருக்குல்ல, ஃப்ரேம் இன் ஃப்ரேம் அவுட்னு ஒன்று சொல்லுவாங்க. நீ வந்து ஃப்ரேமுக்குள்ள யாரு இருக்காங்களா நமக்கு தெரியுவாங்க. ஃப்ரேம் அவுட்ல கடவுளேன்னு என்ன கூட உள்ள தெரியாது. அந்த மாதிரி இந்த ஃப்ரேம்ல இருக்குன்னா பத்திரிகையாளருடைய முன்னாடி நீ வரணும். பத்திரிகையாளர்லாம் 4 வாரத்தை எழுதி இது கண்டிப்பா இதை பாருங்கன்னு சொல்லிடணும். அப்பதான் இந்த படம் வெற்றி பெறும். என்னாலாம் வந்து பத்திரிகையாளரை வச்சுதான் பல இடத்துல சொல்லுவேன். சுந்தரராஜன் இருக்காரு, இவர் நெல்லை சுந்தரராஜன் வச்சுதான் எனக்கே நான் பாஸ் ஆனேன் மேல வெளியில. ஏன்னா பெரிய ஆளா யாரும் கை கொடுக்க மாட்டாங்க, நம்மள பாவப்பட்டு தூக்கி விடுவாங்க. அதனால அப்படி பண்ணி விட்டோம். 2வது, இந்த படத்தினுடைய நடிச்சுங்க எல்லாரும் என்ன பண்ணா, ஆளுக்கு ஒரு 5 தேட்டரை பொறுப்படுத்துங்க. இவன் வாசிக்க நடிச்சா போதாது, உன் ஊர்ல நீ தான் ஓட்டணும். அதே போல அதுல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரும் அவங்க ஊர்ல ஓட்டணும். டைரக்டர் என்ன பண்ணா பிரிச்சு கொடுத்துடணும். இந்த தேட்டர்ல ஒரு சொந்த பந்தம், என் கல்யாணம் காட்சிக்கு என் வீட்டுல இருக்கிற நல்ல நிகழ்ச்சிக்கு நீ வரையோ இல்லையோ, இந்த படத்துக்கு வந்தே ஆகணும்னு ஒருத்தன் தூங்காம எழுதுக்குவா. இந்த படத்தை நல்ல படமா ஆக்குங்க. திரும்பி அதே டைரக்டர் வந்து நல்ல படங்கள் நிறைய எடுப்பாரு. 2வது சொல்றேன், அவரு போட்ட காசை எடுத்தாதான் திருப்பி நம்ம இன்னொரு படம் அவருக்கு மனசுல எத்தனையோ இருக்கலாம். ஏன் காமராஜர் எடுத்து திருவள்ளுவர் எடுத்து ஏகப்பட்ட வச்சிருப்பாரு இல்லையா, அவையார் அது இதுன்னு ஏகப்பட்டது எடுப்பாரு அவரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு பணம் தீங்கி கைக்கு வரணும். முதல்தான் வந்து மூலதனம். முதல் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பொருள் இல்லாக்கு இவ்வளவு இல்லை. அதனால அந்த டைரக்டர் அந்த புடிசா இருக்கிறார அவருக்கு இந்த பொருள் வரணும்னா நீங்க எல்லாம் போய் உழைச்சு, சார் நாங்க ஊரு ஓட வச்சுட்டோம், நீ எல்லாம் சொந்த கதை திட்டி நான் நடிச்ச படத்தை பாருங்க, சொந்த பந்தமெல்லாம் வாங்க, இல்லைன்னா சாரி விட்டு வந்து வேலைக்கிறேன்னு சொல்லுங்க. இது எதுக்கு சொல்றீங்களா சாரி விட்டு வேலை சொன்னேன் அப்படிலாம் சொல்லி இந்த படத்தை ஓட வச்சீங்கன்னா ட்ரெண்ட் மாறும். ஓஹோ, நல்ல விஷயங்களுக்கு இப்ப ஆதரவு இருக்குதுன்னு மாறும். அதனால திரும்ப கூட வந்து பேசும்பொழுதுதான் இந்த படத்தை
தான் இயக்கத் தலைவருக்கு ஒரு நிறைய செல்வாக்கு இருக்கு, செய்யட்டும். இந்த படம் வெற்றி படமாக அமையணும், அந்த காசு திரும்பி வரணும். இந்த டீம் வந்து அற்புதமான டீம். கேட்கும் போதே தமிழ் பேரா இருக்குது. எல்லாம் தமிழ் ஆளுங்களே ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஸ்கூலுக்கு வர வர ரொம்ப கொடுத்து விட்டாருங்க. தமிழ் லேடிஸ் எல்லாம் நடிக்க வரதே இல்லை. அது சும்மா ஏற்கனவே அதுங்களுக்கு கூச்ச படம், அது ஒரு காரணம் காட்டிட்டு எல்லாம் விலைக்கு விட்டானுங்க. இங்க பார்த்தா ஒரே தமிழ் பேரா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தயவுசெய்து சொல்றேன், அவையார் வந்து இவ்வளவு பெரிய ஆளு, தமிழ் உலகம் பேசுற அளவுக்கு வந்தாங்க. கண்ணகி யாரு உலகம் பேசுற அளவுக்கு பெரிய ஆளா வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் நடிக்குவாங்க. பெண்கள் முதல் இடத்துல நிக்கணும், விட்டுட்டீங்கன்னா அந்த இடம் போற இன்னொரு திரும்பிடுவான். வணக்கம், நன்றி. Thank you, sir. Thank you so much.